ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிண்டிலேருந்து ஒரு டிஷ். என்கிட்ட மாங்காய் இருக்கு. இந்த மாங்காயை வச்சு ஒரு ஊறுகாய், சிண்டி தக்கா மசாலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஒரு ஊறுகாய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அவங்கள பொறுத்த மட்டுக்கும் தால் ரைஸு, தாலுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்றது. நம்மளும் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த மாங்காயை வச்சு சிண்டி டைப்பில் ஒரு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு மாங்காய், ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த எட்ஜை மட்டும் கட் பண்ணிட்டு முதல்ல கட் பண்ணிட்டு நான் ஸ்லைட்டாக தோலை ஸ்லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. செப்பரேட் இது உள்ளே இருக்கிற விதை பகுதி எடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். வேற எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு மாங்காயை கட் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே இருக்கிற விரைய பகுதியை எடுத்துட்டு இது இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பேசிக் மசாலா வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, ஒரு 1.5 டீஸ்பூன் காரப்பொடி, தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த மசாலா. இந்த மசாலாவில் இந்த மாங்காயை கோட் பண்ணி எண்ணெய் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுக்கணும். நம்மளோட அந்த சிந்தி டைப் ஒரு மாங்காய் ஊறுகாய் தயார். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். கடைசியாக எண்ணெயும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாங்காய் ஃபுல்லாக இந்த மசாலா அப்படி கோட்டாயிடும். இது அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு மாங்காய் எடுக்கிறேன். இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாங்காயிலையும் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். வாங்க ஒரு கிச்சனில் போய் எண்ணெய் விட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுப்போம். இந்த மசாலா மேலே சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் ஒரு 1, 2, ஒரு 3 ஸ்பூன் இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸ்லைட்டாக கிரீசிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட மாங்காய் இருக்குல்ல, மசாலாவோடு சேர்த்து இப்படி அசம்பிள் பண்ணுங்க. இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் அதை அப்படியே ஒரு பக்கமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ஒரு பக்கம் 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்புங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக 2 பக்கமும் அந்த மசாலா கோட்டாகி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கிற இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை ஃபுல்லாக மேலே ஒரு பக்கம் அப்படி தூவுங்க. மறுபடியும் இன்னொரு பக்கம். பார்த்தீங்களா, நம்மளோட சிந்தி டைப் ஒரு மாங்காய் ஊறுகாய். இந்த கீழே இருக்குல்ல, அது எடுத்து அப்படியே இந்த இடத்துல அந்த சூட்டில் சேருங்க. மசாலா எதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும்.
எண்ணெய் இருக்கிறதுனால அப்சர்வ் பண்ணிடும். இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு இந்த மசாலா தீயக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் போயிடும். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெயை விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும். சிந்தி டைப்பில் நம்ம பண்ண ஒரு மாங்காய் ஊறுகாய் அட்டகாசமாக தயாரெடுத்து நான் ஃப்ளேமை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிந்தி ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு மாங்காய் ஊறுகாய் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojan.